காவேரியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி வந்து இந்த நேரத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் நானும் குருஜி வந்துட்டு சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். அந்த வகையில் தான் இன்றைக்கும் குருஜி நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்கார். குருஜி வணக்கம். என்னது LIC லோகோ அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க? IPOவில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, அதோ காரணமா? என்ன சொல்கிறது, ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு வேர்ல்டு ஓவர் எல்லா இடத்துலையும். ஷேர் மார்க்கெட் டவுன் ஆனதுக்காக நீங்கள் கவலைப்படுறீங்க? சரி, அது ஆக்சுவலாக நீங்கள் ஷேர் மார்க்கெட் டவுனு, இந்த பக்கம் LIC வந்து பயங்கரமாக சேல்ஸ் ஆகிருக்கு, அது எல்லாத்தையுமே அப்புறம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி உங்கள் ஏரியாவே பயங்கரமாக அடி வாங்கி. ஆமாம், அது சொல்கிறது அது என்ன ஃபஸ்ட்டு வந்து அதை தான் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். IEX வந்து செம்ம டவுனு. ஆக்சுவலாக ஒரு 21 பில்லியனுக்கு வந்து செல் பிட் நடந்திருக்கு. ஆனால் ஆக்சுவலாக வந்து எவ்வளோ விற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு 5.8 பில்லியன் தான் அப்படிங்கிறது. ஸோ வந்து இந்த அளவுக்கு டவுன் ஆனதுக்கான காரணம் என்ன? பவரே இல்லைங்க. பவரே இல்லை. சரக்கு இருந்தாலும் விற்க முடியும். ஓகே, பவர் இருந்தால் தானே விற்க முடியும். சரி, பவர் வந்து அவ்வளோ ஷார்ட் சப்ளை, அதனால யாரும் எக்ஸ்சேஞ்சுக்கு போய் விற்கலை. ஓகே, முதல்ல கோல்ட் ப்ரைஸ் ஜாஸ்தி ஆனதுனால இம்போர்ட்டும் பண்ண முடியல. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 20% நமக்கு தேவை இம்போர்ட்லேருந்து. ஸோ அதனால் வந்து இந்த மாதம் இது பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் IEX பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ஓகே, ஏன்னா வால்யூம் க்ரோத்து இந்த மாதம் இல்லை. அதனால் இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து பேடாக தான் இருக்கும். ஓகே, டெஃபினட்டாக IEXக்கு. ஓகே, IEXக்கு ஒரு நாட் ஒன்லி கன்வென்ஷனல் பவர் கூட இல்லை, ஈவன் ஃபார் க்ரீன் பவரும் அதே மாதிரி தான். அந்த ப்ரைஸும் ஜாஸ்தியாக எடுத்து. அதே சமயத்தில் CRC வந்து அந்த ரெகுலேட்டரி பாடி இருக்காங்கல்ல, இந்த IEXக்கு இன்டர்ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் பவருக்கு அவங்க தான் இன்சார்ஜ். அந்த ஆர்கனைசேஷன் ஆல்சோ கேப் போட்டாங்க. தட் இஸ் ஹையஸ்ட் லெவல் பவர் என்ன ப்ரைஸ்க்கு விற்கலாம் அப்படின்னா 12 ரூபாய்க்கு மேலே விற்க முடியாதுன்ட்டாங்க. ஸோ அது ஒரு இது. நிறைய பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே நல்ல ப்ரைஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு விற்க வருவாங்க. மார்க்கெட் லோவாக இருக்கிறப்ப அவங்க வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறதில்ல, அப்படியே விட்டுறாங்க. பட் சடன் அந்த ஹையாக இருந்தோடனே ஒரு செக் போட்டு இனிமேல் 12 ரூபாய்க்கு மேலே யாரும் விற்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஆனால் கோல்ட் ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. ஓகே, ஸோ அதுவும் ஒரு ரீசன் நான் ஃபீல் பண்ணுறேன் நான் டெஃபினட்டாக. ஓகே சார், நெக்ஸ்ட்டு வந்து ஷேர் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக வந்து பயங்கரமாக டவுன் ஆகிருக்கு. 16,000 பாயிண்ட். ஆக்சுவலாக இன்றைக்கி மட்டுமே ஒரு 800 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன காரணம்? LIC IPO ஒரு பக்கம் வந்து நல்லா சேல் ஆகிருக்கு, கம்ப்ளீட்டாக எல்லாமே விற்று தீர்ந்துச்சு அப்படின்ட்டாங்க, மத்திய அரசுனால லாபம் கிடச்சிருக்கு அப்படின்றாங்க. இப்படிப்பட்ட செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகுது. ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி LIC IPO வர்றதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க LIC IPO வரும்போது ஒரு பெரிய மணி வந்து உள்ள போக போகுது, 21,000 கோடியை வந்து அப்படியே உறிஞ்சி எடுக்க போகுது, அப்படி எடுக்க போகிறதுனால மார்க்கெட் டவுன் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. சொன்னபடி இது நடந்துருச்சு. அது வந்து ரொம்ப ஈஸி ப்ரொடக்ஷன். அது ஒன்றும் பெரிய திறமை எல்லாம் வேண்டியதில்லை. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ஆக்டிவாக இருக்கவங்களுக்கு இது டெஃபினட்டாக தெரியும். சரி, 21,000 crores வந்து மார்க்கெட்லேருந்து சடனாக காணாம போகுது. அண்ட் காணாம போயிடுச்சு. அதுவும் ஒரு ரீசன், நாட் த ஒன்லி ரீசன் சொல்ல முடியாது. FIIஸும் கண்டினியூஸாக வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது வந்து ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் தான் நான் சொல்லுவேன் நான். ஆக்சுவலாக அது ஏன் பார்த்தோம்னா மணி சப்ளை குறையுது. இவங்க வெளியே எடுத்துகிட்டு போகிறதுனால மணி சப்ளை குறையுது. அதனால வந்து RBI இப்போ நேற்று என்ன பிளான் பண்ணாங்க, ஸோ 4லேருந்து 4.4றாங்க, CRR வந்து 4 to 4.5னாங்க. ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் இதெல்லாம் போட்டு மணி சப்ளையை குறைக்கிறதுக்காக பண்ணுறாங்க. அதை வந்து FIIs அதுக்கு முன்னாடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வெளியே போகிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, டெஃபினட்டாக ஆஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு ப்ராப்ளம் கிடையாது. ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தான் கஷ்டம். ட்ரேடிங் பண்ணுறவங்களும் அவங்களும் வந்து இந்த ட்ரிக்ஸ் இருக்கும் அவங்களுக்கும். ஓகே, ஸோ ஷார்ட் செல்லிங் பண்ணி வாங்கிட்டு அது மாதிரிலாம் பண்ணி அவங்களும் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க. பட் வந்து ஜென்ரல் பப்ளிக்கு என்ன ஃபீலிங்னா, ஷேர் மார்க்கெட்டு கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தான் அதை ரொம்ப கன்சர்ன் ஆகி வரவுன்னு நினைக்கிறவனும் யோசிப்பான் வர்றதுக்கு, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ 3 to 5 years ஹொரைசனில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அகெயின் வில் கம் பேக் ஸ்ட்ராங்லி. ஓகே, எவ்வளோ நாளைக்கு இந்த ஃபால் இருந்துகிட்டு இருக்கும்?
அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே. பட் ஆனால் இப்போ பாருங்கள், காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ், ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் சொல்லவே வேணாம், யுக்ரைன் அண்ட் ரஷ்யாவோட வார். செகண்ட் வந்து ஃபெடரல் ரிசர்வ் டைட்டன் பண்ணிட்டாங்க மணி. ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மேலே போயிடுச்சு. ஸோ அவங்களோட ஷேர் மார்க்கெட்டு நாஸ்டாக்டும் டவ் ஜோன்ஸு எந்த 2 இண்டிசஸும் கீழே போயிடுச்சு. ஸோ இந்தியன் ஷேர் மார்க்கெட்டும் வந்து ஆர்பிஐ இதை பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணனால இதுவும் ஹிட் ஆகிடுச்சு. அண்டு நீங்கள் சப்ளை சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் நம்ம இந்தியன்ஸுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு டெரிட்டரி என்னென்னா, அதாவது தட்டுப்பாடு இல்லாத நாட்களே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 50-60 வருஷமாக தட்டுப்பாடில் தான் இருக்கிறோம் நம்ம. இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமானது இல்லவே இல்லை இந்தியா பொறுத்த வரைக்கும். சரி, முதல்ல வந்து ஸ்கூட்டர் வாங்கணும்னா 1970s பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் வாங்கினா 10 வருஷம் வெயிட் பண்ணோம். இப்போ 1970s டெலிஃபோன் வாங்கணுன்னாலும் 10 வருஷம் வெயிட் பண்ணோம். காரு கூட புக் பண்ணிங்கன்னா கூட 6 மாதம் வெயிட் பண்ணோம். ஸோ தட்டுப்பாடு இல்லாதது இதே கிடையாது. அதை இப்போ வந்து சிப் ஷார்ட்டேஜ்னு ஏதோ சொல்கிறாங்க, அதனால வந்து வெஹிக்கிள் டெலிவரி டிலே ஆகிடுது, தென் 2 வீலர் கூட டெலிவர் பண்ண முடியல அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த தட்டுப்பாடுங்கிறது நம்ம கண்ட்ரிக்கு ரொம்ப சர்வசாதாரண விஷயம். அதே மாதிரி இன்ஃப்ளேஷனு 6%, 8%ங்கிறது அகெயின் ரொம்ப சர்வசாதாரணம் நம்ம கண்ட்ரியில். மக்களும் யூஸ்ட் ஆகிட்டாங்க, கவர்மெண்ட் இதை பற்றி பாதர் பண்ணுறதில்ல. வந்து அமெரிக்கா பார்த்திங்கன்னா 1970s தான் அவங்க வந்து ஹை இன்ஃப்ளேஷன்லாம் பார்த்தவங்க. ஷார்ட்டேஜ்லாம் அவங்க கண்ட்ரியில் கிடையவே கிடையாது. அதே மாதிரி யூரோப்பியன் அதே மாதிரி தான், இன்ஃப்ளேஷனுங்கிறத கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. அண்டு அதே மாதிரி இந்த ஷார்ட்டேஜ் பாருங்கள் யூரோப்லேயும் கிடையவே கிடையாது. ஸோ ஒன்லி நம்ம கண்ட்ரி, அவங்களுக்கு வேணால் புதுசாக இருக்கலாம், நம்ம கண்ட்ரிக்கு இது ரொம்ப பழசு. ஸோ இதை பற்றி ஒரி பண்ணிக்கிட்டு நம்ம ஷேர் மார்க்கெட்டை குறைக்கிறதுங்கிறது, கீழே போக வைக்கிறதுங்கிறது ஒரு கரெக்டான இது மாதிரி எனக்கு தெரியல. ஓகே சார். அதாவது வி லிவ் வித் ஷார்ட்டேஜஸ். ஒரே ஒரு சொல்லலாம் எல்லாமே சர்ப்ளஸாக இப்போ இருக்குது அப்படின்னா செல்ஃபோன் தான். ஓகே. ஆமாம், மொபைல் ஃபோன் நம்ம உடனே வாங்கிடலாம். அதனால் இதை பற்றி இந்த மாதிரி ஷார்ட் ஃபாலுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரி பண்ணிவிட்டு ஷேர் மார்க்கெட் கீழே போயிடுச்சுன்னு வருத்தப்படுறதுக்கு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சூப்பர் சார். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அப்படியே எல்ஐசிக்கு வந்தோம்னு வச்சிங்களேன். எல்ஐசியுடைய பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஐபிஓ பர்ஃபார்மன்ஸ் 2 நாள்லேயே வந்து வித்து திந்துருச்சு அப்படின்ட்டாங்க. ஸோ 21,000 கோடி காலி, அதுக்கு மேலே வந்து நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட டைமில் வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா கிடச்சிது. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. நானும் அதை பார்த்தேன். நான் இந்த எல்ஐசி மாதிரி என்னென்ன பெரிய இஷ்யூ வந்ததோ இந்த பாஸ்ட் 6-7 இயர்ஸில், ஆர் ஈவன் 10 இயர்ஸ், ஹோல் இந்தியாலாம் 10 இயர்ஸ் முன்னாடி வந்துருச்சு. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பிக் ஐபிஓ அப்படின்னா இந்த இன்னைக்கு டேட்டில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மே பண்ணல. ஜொமேட்டோ பாருங்கள், 24 ரூபா இன்னைக்கு கோட்டாகிறது பாருங்கள், 64 கீழே போயிடுச்சு. அப்போ இதான் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஏற்கனவே பேசும்போது இந்த ரீசெண்டாக வந்து பேடிஎம் ஐபிஓ கம்பேர் பண்ணி சொன்னோம், ஒரு வேளை வந்து எல்ஐசியும் பேடிஎம் மாதிரி ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி சொன்னோம். அப்படி ஆகக்கூடாது அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய ஆசை, ஆகிடுமோ அப்படிங்கிறது பயம். ஓகேவா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, புரிஞ்சுங்க. ஸோ பேடிஎம்மை பார்த்தோம்னா 18,300 கோடி ரூபாய்க்கு ஐபிஓ இஷ்யூ பண்ணாங்க. அது வந்து -61.49% வந்து இருக்குது. அண்டு வந்து அதுக்கு முன்னாடி கோல் இண்டியா 15,475 கோடி, ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, இப்போ வந்து -46.14 இருக்குது, 14% இருக்குது. அதுக்கு முன்னாடி ரிலையன்ஸ் பவர் 11,563 கோடி, அதை பார்த்தீங்கன்னா -94.09% இருக்குது, அதுவும் மைனஸில் தான் இருக்குது. அப்புறம் ஜிஐசி வந்து 11,372 கோடி ரூபாய்க்கு ஐபிஓ இஷ்யூ பண்ணாங்க, அதுவும் மைனஸில் இருக்குது, -68.14% இருக்குது. எஸ்பிஐ கார்டு 10,354 கோடிக்கு ஐபிஓ இஷ்யூ பண்ணாங்க, -20.45% இருக்குது. அப்புறம் நியூ இந்தியா அஷூரன்ஸ் 9,600 கோடி ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணாங்க, -65.51% இருக்குது. ஜொமேட்டோ சொன்னீங்க 9,375 கோடிக்கு பண்ணது, இப்போ வந்து 44.64% இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய ஐபிஓ சைஸ், ஸோ இந்த மாதிரி வந்து பெரிய அளவில் ஐபிஓ இஷ்யூ பண்ணது எல்லாமே அதுக்கு ஐபிஓ முடிஞ்சதுக்கு பிறகு ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல, நஷ்டத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் வந்து வரலாற்று தகவலாக இருக்குது. அதனால் எல்ஐசியில் இப்போ ஐபிஓ வாங்கியிருக்கிறவங்களுக்கு இப்போ மார்க்கெட் டவுனாக இருக்கனால இதை நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறோம். பட் டெஃபினட்டாக மார்க்கெட் அகெயின் வில் கோ அப். ஓகே, அதனால் இதை பற்றி இந்த டெம்பரரி செட்பேக் நினச்சி இது பண்ண வேணாம். டெஃபினட்டாக ஒரு 6 மந்த்ஸுக்கு இந்த மாதிரி வைடு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் தான் ஐ ஃபீல் இட். செட்டில் ஆகிடும்.
ஏன்னா நமக்கு வந்து இது பழகி போயிடும். ஓகே, அதுவே பழகிடும் அப்படிங்கிறாரு. ஸோ நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புவோம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணுவோம். அப்படியே ஆரம்பித்தோம். இந்த ஊருக்கு என்ன தான் ஆச்சுன்ற மாதிரி தான் சொல்லணும் போல். அந்த லெவலுக்கு வந்து கிட்டத்தட்ட முடிய போகுது. ஸோ இப்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஒரு கேள்வி கேட்பீங்கல்ல, அந்த கேள்வி நீங்கள் கேட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இது எல்ஐசி சம்மந்தமான கேள்வி தான் இது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எல்ஐசி லிஸ்ட் ஆகும்போது என்ன ப்ரைஸில் வந்து லிஸ்ட் ஆகும்? வந்தது வந்து 902லேருந்து 949 வரைக்கும் ஆஃபர் பண்ண இது ரேட்டு. என்ன ரேட்டுக்கு அது லிஸ்ட் ஆகும்? ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். ஓகே, ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுக்க தேவையில்ல, அவங்க ஜாலியாக அவங்களே நம்மளும் எப்படி கரெக்டான ஆப்ஷன் கொடுக்க முடியாதுல்ல. சரி, இல்லை ஒரு ரேஞ்சு 5%, ஓகே, இல்லைடா 10%, 12%, ஓகே அப்படின்னு, இல்லாட்டா அதுக்கு மேலேயா? சரி, ஓகே. ஸோ 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. 5, 10, அதுக்கப்புறம் 12 அண்டு அப்புறம் அதுக்கு மேலே. ஓகே, 4th ஆப்ஷன் ஆப்ஷன்ஸ். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷன்லேயும் ஆன்சர் பண்ணுங்கள். அதர்வைஸ் காசு பணம் கூட டெலிகிராம் சேனலில் இந்த கொஸ்டின் இருக்கும், அதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம்.